வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதத்தில் என்னென்ன லெட்டர்லாம் வந்திருக்கோ அதில் எதெல்லாம் முக்கியமான லெட்டரோ அதை மட்டும் இங்கே வந்து ஒரு 4 லெட்டர் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் சம்மந்தமாகவும் இல்லை பென்ஷனருக்கு சார்ந்த என்ன பயனுள்ள லெட்டர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுதோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதம் ஃபுல்லாக வந்த லெட்டர் எல்லாமே கொண்டு வந்து ஒரே வீடியோலேயே வந்து சொல்கிறோம். தனித்தனியாக ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அதனால் இப்போ மார்ச் மாதத்தில் வந்த லெட்டர் எல்லாமே நம்ம வந்து இதில் எது முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் கொண்டு வரோம். இதே மாதிரி ஏப்ரலில் வர லெட்டர் எல்லாமே சேர்த்து ஏப்ரல் மாத கடைசியில் ஒரே வீடியோலேயே உங்களுக்கு பயன்படுற மாதிரி அந்த வீடியோ வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளோட சேனல் வந்து 35,000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வர வீடியோ வந்து பார்த்து உங்களோட சப்போர்ட் வந்து சேனலுக்கு வந்து கொடுங்க. மார்ச் மாத முக்கியமான லெட்டரில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 64 KB ECHSல வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க, இல்லை தவறுதலாக மாறி போச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து அங்கேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அது யாருக்கெல்லாம் வந்து மெயில் ஐடி இல்லையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் மூலியமாகவோ இல்லை ECHSல ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணியோ அங்கேருந்து தான் நம்ம வந்து அதோட OTP வந்து வாங்கிட்டு இருந்தாச்சு. ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வாங்கிட்டு இருந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னே தனியாக ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ECHS லாகின் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி வந்து மறந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பி அங்கேருந்து உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்டு வாங்கி அது மூலிமா நீங்கள் உங்களோட லாகின் வந்து பண்ணலாம். உங்களோட மெயில் ஐடி சுத்தமாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட பிபிஓவையும் சேர்த்து மெயில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த மெயிலேருந்து மெயில் அனுப்புகிறீங்களோ அதே மெயிலுக்கு வந்து ரிப்ளை வரும். அங்கேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா ECHSல நம்ம லாகின் பண்ணும்போது ஃபோன் நம்பர் போட்டு தான் நம்ம வந்து லாகின் பண்ணுறோம். பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடியில் தான் அதோட ரீசெட் ஆப்ஷன் வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. ஸோ உங்களோட மெயில் ஐடி இது வந்து ஒவ்வொரு பென்ஷனருமே உங்களோட மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக வச்சுட்டு இருக்கணும். அப்படி இமெயில் ஐடி இல்லாதவங்க ஓப்பன் பண்ணிங்க. ஸ்பார்ட்ஸுக்கும் சரி, ECHSக்கும் சரி, இல்லை நீங்கள் கேஎஸ்பிலையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேயுமே உங்களோட மெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து பத்திரமா எழுதி வச்சுங்க. அதுக்கான பாஸ்வேர்டு ஆப்ஷனும் நீங்கள் வந்து இன்னொரு மெயில் ஐடி கூட லிங்க் பண்ணி ரிகவரி பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பென்ஷனுக்கு எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலேயே வந்து இருக்குது. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபாவில் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டதுக்கு அதுக்கான கிளியரான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922லையும் சரி, அதே போல் 1961லையும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விலக்கு இருந்தாச்சு. அதுதான் வந்து இவ்வளோ காலமும் தொடர்ந்து வந்து விலக்கிலேயே தான் வந்து நம்மளோட டிசபிலிட்டி பென்ஷன் இருந்தாச்சு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2025 ஆக்ட் படி அந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஸோ அதுக்கான கேள்வி கேட்டதுக்கு தான் இங்கே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்கால டிசபிலிட்டி பென்ஷன் வந்து ஆயிட்டாங்க. அது வந்து காயம் காரணமாகவும் இருக்கலாம், இல்லை இன்வேலிட் மெடிக்கல் மூலியமாகவும் வந்து அது ஏற்பட்டிருக்கலாம். ஸோ என்ன மாதிரி இருந்தாலும் டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து இங்கே டேக்ஸ் விலக்கு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடியும் வந்து இல்லாமல் தான் இருந்தாச்சு, இதுக்கப்புறமா டேக்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டார்ட் ஆகும் போது இப்போ ஒரு நம்மளோட பென்ஷன் போர்ட்டல்லையே நம்ம ஸ்பார்ட்ஸ் போர்ட்டல்லையே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் செக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து எப்படி மென்ஷன் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி பென்ஷன் வாங்கணுங்கிட்ட நம்ம வாங்கிட்டு கண்டிப்பாக இன்னுமே அது வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேலண்ட்ரி அவார்டர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள சார்ந்தவங்களுக்கு ரயில்வே வந்து கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேனா, வாயு, நௌசேனா, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து கேலண்ட்ரி அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதில் வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக லைஃப் லாங் வரைக்கும் ஃப்ரீ ட்ராவலுக்காக கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு, செகண்ட் கிளாஸ்க்கு, அதே போல் ஏசி சேர் காருக்கும் வந்து இந்தியன் ரயில்வேயில் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து சேனா, நௌசேனா, அதே போல் வாயுசேனா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது மூலியமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேலண்ட்ரி அவார்டு வாங்குறவங்க. அதே போல் அவங்களுக்கு கூட ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்டன்ட்டுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி கேலண்ட்ரி அவார்டு இருக்கீங்களோ நீங்கள்
காம்ப்ளிமெண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்திங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போதே இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம். அதே போல் போகும்போது அந்த கேலண்ட்ரி அவார்டுக்கான வேலிட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராவல்லையும் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் முறையில் ரிவைஸ்டு ஃபார்மசி மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சில எஸ்இஎம்ஓஸ் அவங்க வந்து உங்களுக்கு மெடிசன் வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கேன்சராக இருக்கலாம், இல்லை எசென்ஷியல் மெடிசன்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து என்ன ஜெனரிக் நேமோ அது மட்டுமா இருக்கணும். அதே போல் அதுக்கான கரெக்டான டோஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். இந்த டோசேஜ் ஃபார்மில் அந்த மருந்தோட பிராண்ட் நேம் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தாக்கா இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதே போல் டூப்ளிகேட் என்ட்ரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் இங்கே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 4 லெட்டரோட பிடிஎஃப் வந்து கீழே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எடுத்து கூட வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி லெட்டர்லாம் நீங்கள் காட்டி எங்கேருந்து நீங்கள் வந்து பயன்பெறணுமோ, ரயில்வே ஜேர்னியில் இந்த அவார்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த லெட்டர் காட்டி நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். அதே போல் இந்த மாதிரி ஃபார்மசி மோடில் நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அங்கே வந்து அதை பிராண்ட் பேர் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லெட்டர் படி எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் லெட்டர் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் படி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ஏற்படுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.